ஆக்சுவலா பல்லவி வந்து உங்களுக்கு பாடிட்டான்னு தெரிஞ்சதுமே அப்படியே அப்செட் ஆகி வாழ்க்கையே போச்சுங்கிற ரேஞ்சில விட்டத்தை வெறிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தான் சார். நீங்க சூட்டோட சூடா அடுத்த அடி அவனுக்கு கொடுத்தீங்கன்னா மொத்தமா அவனை சரிச்சிடலாம் சார். நீங்க தைரியமா இருங்க. தைரியத்துக்கெல்லாம் எனக்கு என்ன குறை? முதல்ல சவுண்ட் இன்ஜினியர் சம்பத்துக்கு சம்பவத்தை முடிச்சிட்டு அடுத்து பல்லவிக்கு மங்களம் பாடிட்டு கார்த்திய கதற விடுறேன். வச்சிருவா? சரிங்க சார். எதா இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி சூட்டோட சூடா பண்ணி விடுங்க சார். கண்டிப்பா. அதான் அடுத்த சவால் விட்டுருக்கேன்ல. அந்த பையன் ஜெயிச்சாலும் தோத்தாலும் சங்குதான். உயிர் இருந்தாலும் பணத்துக்கு சமமா தான் நடமாடுவான். எப்போ எப்படி ரிவீல் பண்ணணுமோ அப்ப கச்சிதமா பண்றேன். நீ வச்சிருமா. டேய் சம்பத், என் மேல இருக்கிற பயத்தை விட உன் பொண்டாட்டி புள்ள மேல பாசம் ஜாஸ்தியா இருக்குல்ல? என்கிட்ட வேலை பார்த்தா எனக்கு எதிரா எந்த உணர்ச்சியும் இருக்கக்கூடாது ராசா. உணர்ச்சி பட்டுட்டியே. இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டு உன் ஸ்பீக்கர் ஆன் பண்ண போற அதானே? என்னது ஸ்பீக்கரா? ஏங்க சொல்ல மாட்டீங்க? உங்க நல்லதுக்காக தான் பேசிட்டு இருக்கேன்னு புரிஞ்சுக்காத வரைக்கும் நான் என்ன பேசினாலும் வேஸ்ட். இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குதுங்க. இப்போ என்ன உன் பிரச்சனை? ஏங்க அன்னைக்கு ரிசார்ட் விஷயத்துல உங்க அம்மாவை எதிர்த்து பேசிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. உங்க அம்மா பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு மாமாவும் வக்காலத்து வாங்கினார்ல. இப்ப இந்த மும்பை கான்ட்ராக்ட் விஷயத்துல அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு பாத்தீங்களா? உலகமே அவங்க காலடியில வந்துட்ட மாதிரி எப்படி எக்ஸைட் ஆனாங்கன்னு பாத்தீங்களா? பாரு, கார்த்தி இந்த கான்ட்ராக்ட்ல ஜெயிச்சான்னு தெரிஞ்சதும் நானும் தான் எக்ஸைட் ஆனேன். இதுல என்ன எங்க அம்மா பார்ஷியாலிட்டி பாக்குறத நீ பாத்துட்ட? நான் ஜெயிச்சாலும் எங்க அம்மா இப்படித்தான் சந்தோஷப்படுவாங்க. ஜெயிச்சா சந்தோஷப்படுவாங்க தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அன்னைக்கு இதே கான்ட்ராக்ட் கார்த்திகோட கைய விட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுல்ல. அப்ப அந்த பல்லவி துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி கார்த்தி மேல உங்க அம்மா எப்படியெல்லாம் பொங்கி மகனுக்காக உருகி பேசினாங்க. உங்க விஷயத்துல அப்படி உருகுனாங்களா? ரிசார்ட் விஷயத்த பத்தி தாங்க நான் சொல்றேன். நீங்க அந்த ரிசார்ட்ட வாங்க முடியலையேன்னு ஃபீல் பண்ணத பத்தி உங்க அம்மா கொஞ்சமாவது யோசிச்சாங்களா? இல்ல ஆறுதலா பேசவாவது செஞ்சாங்களா? போய் 6 மாசம் தொழில கத்துக்கிட்டு வர சொல்லி மூஞ்சில அடிச்ச மாதிரி சொன்னாங்க. இதே கார்த்தியா இருந்தா அதே மாதிரி சவுண்ட் விடுவாங்கன்னு தோணுதா உங்களுக்கு? ஐஸ்வர்யா ரைட்டா யோசிக்கிறாண்டி. விடாத விடாத சாவியை ஏத்து. இப்பவாவது சுதாரிச்சுக்கோங்க. அம்மா மேல பாசம் இருக்க வேண்டியதுதான். ஆனா கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்காதீங்க. கார்த்திய பாருங்க, உங்க அம்மா சொல்றத கேக்குற மாதிரி பாவலா காட்டுவாரே தவிர அவரு என்ன நினைக்கிறாரோ அதை சாதிச்சுக்குவாரு. நீங்களும் அப்படி இருந்து பொழைக்க பாருங்க. ரிசார்ட் ஓனர் அருண் இப்படி சொல்லும் போதே எவ்வளவு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா? நீங்க இந்த விஷயத்த கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கங்க. என்னை விட உங்க நல்லது பத்தி யாரு யோசிச்சிட முடியும்? நான் பேசுறதுல இருக்கிற நியாயம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ அத்தை கிட்ட ரிசார்ட் விஷயத்த பத்தி மறுபடியும் பேசுறீங்களா? இவர் ஒருத்தர் எதையாவது உளறிக்கிட்டு. என்னம்மா, நீ ஏதாவது காரணம் சொல்ல போறியா இல்ல சாவி எடுத்துக்கிறியா? இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் குடும்பமே ஆட்டம் கண்டு நிக்கும். அப்படி ஒரு நிலைமையில இந்த வீட்டை விட்டு நான் போயிட்டா உன்னால தாக்கு பிடிச்சு இந்த குடும்பத்தை நிலைநிறுத்தி வச்சிட முடியுமா?
நாச்சியா ஏன் சாவி எடுத்த? பின்ன என்னங்க, அதான் ஒருத்தையும் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, எல்லாம் நானே பாத்துக்கிறேன். இல்ல நாச்சியா, தீபாவுக்கு பொறுப்பெடுக்க விருப்பம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அடங்குறாரா பாரு. என்ன தீபா, நீ எடுத்துக்கிறியா? ஏங்க எதுக்கு இப்ப எல்லார்கிட்டயும் கெஞ்சிட்டு இருக்கீங்க? அத்தை, நான் பொறுப்பு எடுத்துக்கிறேன். ஐயோ, துணிஞ்சு சொல்லிட்டாளே. அப்பாடா. ஆமாம்மா, இப்படிதான் இருக்கணும். நாச்சியா, சாவிய தீபா கிட்ட கொடு. குடு நாச்சியா. ஏங்க திரும்ப திரும்ப கேட்டதுனால தீபா வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. சாவியை எடுத்து வச்சதும் 3 பேர்ல ஒருத்தி எடுத்திருந்தா நானும் சந்தோஷமா கொடுத்திருப்பேன். சரிப்பா, யாருக்கும் சங்கடம் வேணாம். உன் அம்மா விருப்பத்துக்கே அம்மாவே பொங்கல் வைக்கட்டும். அதே மாதிரி தீபாவும் அவங்க ஊர்ல எப்படி பொங்கல் வைக்கிறாங்களோ அந்த மாதிரி பொங்கல் வைக்கட்டும். கிராமத்து பொங்கலை நாமெல்லாம் பார்த்த மாதிரியும் இருக்கும். என்னப்பா போட்டி மாதிரி சொல்றீங்க? போட்டியா எடுத்தாலும் ஓகே தானடா. ஜாலியான போட்டி இது. பொங்கலை கடை கட்ட வச்சிருவோம். என்ன நாச்சியா, போட்டிக்கு ரெடியா? நான் உன் பக்கம்தான். ஒரு கை பாத்துருவோம். மாமா, போட்டியெல்லாம் போட்டிக்கு நான் ரெடிங்க. சூப்பர், இதான் நாச்சியா. தீபா, நீ சொல்லு, நீ ரெடியா? அதான் அத்தையே சொல்லிட்டாங்கல்ல மாமா, அப்ப நானும் ரெடி. அவ்வளவுதான்மா. கார்த்தி, நீ தீபா பக்கம் இருந்துக்கோ, நான் அம்மா பக்கம் இருந்துக்கிறேன். பா, ஆ, நான் நடுவுல வேணா இருந்துக்கிறேன். என் சப்போர்ட் 2 பேருக்கும் உண்டு. கார்த்தி ஸ்மார்ட் தானி. சரி, கார்த்தி பொதுவாவே இருக்கட்டும். அவனுக்கு தாயா தாரமாங்கிற சிச்சுவேஷன், அதான் எஸ்கேப் ஆயிட்டான் போல. மத்த 2 பேரும் ஒவ்வொரு டீமுக்கு வாங்க. நான் அத்தை டீம் ஓகே வாங்க. ஓகே தாம்மா. சரி, அப்ப ஆனந்தும் மீனாட்சியும் தீபா டீம். ம், ஓகேப்பா. ஓகேடா, பாத்துடலாம்டா பட்டிக்காடா பட்டணமான்னு. உங்க அம்மா அவ விருப்பத்துக்கு பொங்கல் வைக்கட்டும். அதே சமயத்துல தீபாவும் அவங்க ஊர்ல எப்படி பொங்கல் வைப்பாங்களோ அதே மாதிரி பொங்கல் வைக்கட்டும். போட்டிக்கு நான் ரெடிங்க. அப்ப நானும் ரெடி. என்ன நாச்சியா, யாரையோ எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு? ஆமாங்க, பொங்கலுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும்ல, அதான் பெயிண்டரை வர சொல்லிருக்கேன். இன்னும் ஆளையே காணும். வந்துருவாங்க, மணி இப்ப 8 தானே ஆகுது. ம்.
பெயிண்டர் தான் கால் பண்றாரு. தங்கராஜ் சொல்லுங்க. உங்களை எதிர்பார்த்துட்டு தான் நிக்கிறேன். நீங்க என்ன கால் பண்றீங்க? மேடம், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வேலை செய்யற ஏஜென்ட்டோட மேனேஜர் வீட்டுல வேலை போயிட்டு இருக்கு. அது இன்னும் முடியல மேடம். அதனால நாங்க வர முடியாது மேடம். வேற யாராவது ஆளை வச்சு பெயிண்ட் அடிச்சிங்க. கடைசி நேரத்துல நீங்க இப்படி சொன்னா நாங்க என்ன பண்றது? இப்ப அவசரத்துக்கு வேற பெயிண்டர் கிடைப்பாங்களா? சாரி மேடம். வேங்க போன. என்ன நாச்சியா, பெயிண்டர் என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? ஏதோ அவங்க ஏஜென்ட்டோட மேனேஜர் வீட்டுல வேலை நடக்குதாம். அது இன்னும் முடியலையா, அதை முடிச்சுதான் வர முடியுமா. பொங்கலை 2 நாள்ல வச்சுக்கிட்டு எப்ப வந்து பெயிண்ட் அடிச்சு எப்ப மத்த வேலையெல்லாம் பாக்குறது? என்ன சத்து? பெயிண்டரை வர சொல்லிருந்தேன்ல, அதான் இப்ப வர முடியாதுன்னு சொல்றாரு. சரிம்மா, அவர் வரலன்னா விடுங்க. என் ஃப்ரெண்டு ராஜேஷ் மூலமா வேற யாராவது அரேஞ்ச் பண்ண சொல்றேன். ஏங்க, பொங்கல் நெருங்கிட்டாலே பெயிண்டர்ஸ்க்குலாம் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும் தெரியாதா? 1 வீக் முன்னாடினா கூட போட்டி போட்டு நீ நான் வருவாங்க. ஆனா நாளை கழிச்சு பொங்கலை வச்சுக்கிட்டு இப்ப கூப்பிட்டா எல்லாரும் பிஸியா இருப்பாங்க, யாருமே வரமாட்டாங்க. அத்தையா அதை யோசிச்சுதான் டென்ஷனா இருக்காங்க. ஆமா அருண், இதெல்லாம் யோசிச்சுதான் 4 நாளைக்கு முன்னாடியே பெயிண்டரை வர சொல்லிருந்தேன். இன்னைக்கு கண்டிப்பா வந்துடுறேன்னு சொல்லிட்டு இப்ப முடியாதுன்னு சொல்லி கால் பண்றாரு. பெயிண்ட் எல்லாம் வாங்கி வைக்க சொன்னாரு. எல்லாமே ரெடியா இருக்கு. யாருமா அந்த பெயிண்டர்? போன வருஷம் வந்தாரே தங்கராஜன் ஒருத்தர், அவர்தான்ப்பா. அட்வான்ஸ் கொடுத்தீங்களா? இல்லப்பா, வேலையை முடிச்சிட்டு காசு வாங்கிக்கிறேன்னு சொன்னாரு. சரி, நீங்க அவர் நம்பர் கொடுங்க, நான் பேசுறேன். வரேன்னு கமிட் பண்ணிட்ட அப்புறம் என்ன லாஸ்ட் மினிட்ல வரமாட்டேன்னு சொல்றது? நம்பர் சொல்லுமா. இல்லப்பா, அதெல்லாம் வேண்டாம். கம்பல் பண்ணி வர சொன்னா ஏதோ கடமைக்கு வேலையை பார்த்துட்டு போவாங்க. அத்தை, இப்போ பெயிண்ட் தானே அடிக்கணும்? இல்ல, இன்னைக்கு லீவு தானே, எல்லாருமே வீட்ல தானே இருக்கோம், நாமளே பெயிண்ட் அடிச்சிடலாம். ஓகே மாமா. ஏங்க, டெய்லர் ஷாப் வரைக்கும் போகணும்னு சொன்னல, வாங்க போயிட்டு வந்துடலாம். இப்ப போய் கையோட பிளவுஸ் வாங்கிட்டு வந்தாதான் உண்டு, இல்லனா பொங்கல் முடிஞ்சுதான் கிடைக்கும். வாங்க. ஐஸ்வர்யா, நம்ம டெய்லர் தானே? நானும் அவர்கிட்ட தான் கொடுத்திருக்கேன். அவர் சொன்ன டைம்க்கு கொடுத்துருவாரு. ஈவினிங் நம்ம 2 பேரும் சேர்ந்தே போய் வாங்கிட்டு வந்துடலாம். இப்ப வா, ஜாலியா பெயிண்ட் அடிக்கலாம். ஆமா ஐஸ்வர்யா, இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தானே. வா, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணலாம். வா ஐஸ்வர்யா, அட வான்னு சொல்றேன்ல, வா. நீங்களும் வாங்கப்பா, எல்லாரும் காஸ்டியூம் மாத்திட்டு வேலையை ஆரம்பிப்போம். வா. போ போ, நானும் விஷயமா தானே பச்சை கொடி காட்டியிருக்கேன். இவ்வளவு பெரிய பங்களாக்கு நீங்க பெயிண்ட் அடிச்சிருவீங்களா? 10 நிமிஷம் கூட இதுங்க உடம்பு வளைஞ்சு வேலை செய்யாதுங்க. நீ வேலையை பாதியில நிறுத்திட்டு வா, அப்ப இருக்கும் உனக்கு. எல்லாரும் ஜோடி ஜோடியா பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நான் மட்டும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபீலிங்கா இருக்கு. நீ வந்துட்டியே, வா ஜோதியில ஐக்கியமாய்க்க. இதா பிடி பிடி. எனக்கு ஆக வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நீங்களே சோலோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆளுக்கு முன்னாடி கிளம்பினீங்கல்ல, சின்ன வயசுல இந்த மாதிரி எல்லாம் பெயிண்ட் அடிச்சுதான் சொல்லிட்டு தானே வந்தீங்க. அந்த மலரும் நினைவுகள் அப்படியே நீந்திக்கிட்டே அடிச்சுக்கிட்டே இருங்க. டார்லிங், பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவரைந்தான். தீ வந்து விரல் சுடும் கண்ணே, நான் தீவரைந்தான். பாட்டெல்லாம் எனக்கு மறந்து போச்சே, அதுக்கப்புறம் என்ன நான் பாடுவேன். பூவாசம் புறப்படும் பெண்ணே, நான் பூவரைந்தான். மா, ஓகேவா இருக்கான்னு வந்து பாருங்கம்மா. அதுக்குள்ள என்னடா தெரியும்? முழுசா அடிச்சு முடிங்க, அப்புறம் வந்து பார்த்து சொல்றேன். ஏய் ஆனந்த், நீ மட்டும் எப்படா இவ்வளவு ஈஸியா அடிக்கிற? எனக்கு வரவே மாட்டேங்குது. ஃபாரின் போய் இந்த வேலை தான் பாத்துட்டு இருந்தியோ? செம்மையா அடிக்கிறப்போ. டேய்,
உத வாங்குவ. நீயே இன்டென்ஷனோட பண்றா, ஆட்டோமேட்டிக்கா வரும். எனக்கு என்னவோ மிஷன் சக்சஸ் ஆகிற மாதிரியே தெரியல. பேசாம நம்ம பெயிண்டரே கூப்பிடலாமா? இங்க கொடுங்களேன். கொடுங்க. இந்த பெயிண்ட நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி பெயிண்ட ஃபில்டர் பண்ணிட்டு செவத்துல வச்சு இப்படி அழுத்தமா அழுத்தி பண்ணணும். அவ்வளவுதான். சூப்பரா வருது. சரி பாருங்க. சரி ம். ஐஸ்வர்யா, நாம தான் ஜெயிக்கிறோம். நான் என்ன பண்ணேன்? விட்டா பீரோ சாவி எடுத்து அவகிட்ட கொடுக்க சொல்வீங்க போல இருக்கு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நான் ஒண்ணு சொல்லலான்னு வாயை திறக்கிறதுக்குள்ள நீங்க ஏதாவது ஒண்ணு உளறி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. பசங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே பண்ண முடியாம நிக்கிறேன். இல்ல நீங்க பண்ற சேட்டைக்கெல்லாம் அங்கேயே பதில் கொடுத்திருப்பேன். பொறுப்பு கொடுக்கறேங்கிறீங்க. உலகத்திலேயே இல்லாத டெக்கரேஷன் பண்ணிட்டாலாமா. இப்ப என்னடானா ஐஸ்வர்யாக்கு நான் பொறுப்பை கொடுத்து பாக்கலான்னு சொன்னா அதையும் தடுத்து தீபா தான் பண்ணணும்ன்றீங்க. இதெல்லாம் எதை மனசு வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? தீபாவோட புது கூட்டணியா உங்களுக்கு? கூட்டணியா? என்ன பேச்சு இதெல்லாம்? இத பாரு நாச்சியா, நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீ அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. ஆமா நாச்சியா, வீட்டுல வரவு செலவு கணக்கா நான் பார்க்க சொன்னேன். பொறுப்புங்கிற பேர்ல கடுமையான வேலையெல்லாம் நான் தீபா கிட்ட தள்ளி விட்டுட்டேன். ஆமா, நீ டென்ஷனே இல்லாம ஃப்ரீயா இருக்கணும்னு யோசிச்சு பண்ண. நீ என்னைய குறை சொல்லிட்டு இருக்க? என்ன சந்தேகமா பாக்குறியா? நான் சொல்றதெல்லாம் நம்ப முடியலையா? பின்ன நம்புற மாதிரி இருந்தா நான் ஏன் சந்தேகமா பார்க்க போறேன்? கடுமையான வேலையெல்லாம் தீபா கிட்ட தான் தள்ளணுமா? ஏன் ஐஸ்வர்யா தான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொன்னால, அதை எதுக்கு தடுத்தீங்க? ஓ, இதான் உன் டவுட்டுக்கு காரணமா? அது ஒண்ணு இல்லமா நாச்சியா. பொறுப்பை தீபா கிட்ட கொடுத்ததுக்கு பின்னாடி நீ ஐஸ்வர்யா கிட்ட பொறுப்பை கொடுத்தா ஏதோ நீயும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பிளான் பண்ற மாதிரி எல்லாருக்கும் தோணாதா? மத்தவங்களை விடு. கார்த்தி அப்படி யோசிச்சுட்டான்னா அது உனக்கு தானே பிரச்சனையாகும். அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். மாமா, அதை என்கிட்ட கொடுங்க. இந்தாம்மா. மத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்களா? இல்ல மாமா, இனிமேதான் எல்லா ரூம்லயும் போய் கலெக்ட் பண்ணணும். நீ ரூம் எல்லாம் போயெல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். நான் எல்லாரையும் ஹால்ல கொண்டு வந்து வைக்க சொல்றேன். சரியா? இது நல்ல புடவையா இருக்கே, இதை யாருக்காவது கொடுத்துடலாம். என்ன தீபா, எல்லாரையும் வர சொல்லிருக்க? ஆமா மாமா, எல்லாரும் ஏதாவது ஒரு பொருளாவது அவங்க கையால எரிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியா? ஆமா மாமா, பழையன போக்கி புதியன புகுதல் தானே இந்த போகி. பயனில்லாத ஓ, போக்கி தான் போகின் ஆயிடுச்சோ? ஆமா.
நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே அதை சொல்லி முடியுமா? ரொம்ப முக்கியம். அது நமக்கு யூஸ் இல்லாத பழைய பொருள்லாம் வீட்டுக்குள்ள எப்படி நாம குப்பைன்னு யோசிக்காம அதை சேர்த்து வச்சிருந்தோமோ அதே மாதிரி நம்ம மனசுல நம்மள அறியாம சேர்த்து வச்சிருக்கிற தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம மனசை விட்டு போய் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு சுத்தமாக்குற மாதிரி மனசுக்கும் வெள்ளை அடிச்சு சுத்தமாக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்காக தான் எல்லாருமே ஏதாவது ஒரு பொருளை எரிக்கணும்னு சொன்னேன். இந்த பொருள்லாம் எரியறப்ப மானசீகமா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களும் சேர்ந்து எரியுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் மாமா எல்லாரையும் வர சொன்னேன். அப்போ நாங்க எல்லாரும் கெட்ட எண்ணத்தோட இருக்கோம்னு சொல்ல வரியா? இதோ இப்படி லைவாவே ப்ரூவ் பண்றீங்களே, இதுக்கு பேர் என்னவா? நாச்சியா, இதெல்லாம் விதண்டாவாதம். தீபா பொதுவா போகினா என்னன்னு சொல்லிட்டு இருந்தா. இதை எதுக்கு நீ பர்சனலா எடுத்துக்கிட்டு பேசுற? பர்சனலா எடுத்துக்கிற மாதிரி பொடி வச்சு பேசினா கேட்க தான் செய்வேன். உங்களுக்கு தான் புரியாம தலையாட்டி கேக்குறீங்கன்னா நானும் உங்களை மாதிரி நிக்கணுமா? மா சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. தீபா ஜெனரலா தான் சொன்னாங்க. தெரியலப்பா, நான் தான் தப்பு போல. இனிமே எதுவும் சொல்லலப்பா. மா நீங்க தப்பு நான் சொல்லவே இல்லையம்மா. தீபா அந்த இன்டென்ஷன்ல சொல்லியிருந்தா நான் உங்களை என்கரேஜ் பண்ணிருப்பேனா? சரிப்பா, நீ ஒண்ணு சங்கடப்படாத. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆளுக்கு ஒரு பொருளை சம்பிரதாயத்துக்கு எரிக்கணும், அவ்வளவுதானே? சரி கொடுங்க, எரிச்சிட்டு போறேன். எடுத்து பிரிமா. தெரியும் மாமா. ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்ன காப்பாத்ததானே நீங்களே அந்த புடவைய மறந்து வச்சிட்ட மாதிரி பொய் சொன்னீங்க. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தாமா அப்படி சொன்னேன். நாச்சியா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அத்தையோட கோவம் நியாயமானதுதான் மாமா. கல்யாண புடவையை இப்படி நெருப்புல போட்டா யாருக்கா இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது. அவங்க ஒண்ணு என்ன வேணும்னு திட்டலையே. அவங்க கண்ணு முன்னாடி நான் பாட்டுக்கு கவனிக்காம அந்த புடவையை எடுத்து நெருப்புல போட்டதும் திட்டிட்டாங்க. கோவம் வருது நியாயம்தாம்மா. ஆனா ஏதோ உள்நோக்கத்தோட நீ அதை பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டா அதான் கஷ்டமா போச்சு. அவங்க பார்வையில அப்படிதான் மாமா தோணும். நான் அதையும் புரிஞ்சுக்கிறேன். நான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல மாமா. நீங்க இத பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க சரியான நேரத்துல அத்தைய அனுப்பிட்டீங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல இல்லன்னா அது வேற மாதிரி ஆயிருக்கும் மாமா. நான் இல்லைன்னா என்னம்மா, கார்த்தி அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். கரெக்ட் தான் மாமா. சரிம்மா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம நீ உன் வேலையை பாரு. ம். தீபா, ஆ? இங்க வா. சொல்லுங்க மாமா. நான் உன்கிட்ட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனதும் நீ எங்கேயாவது வச்சியா? ஆமா மாமா. நீங்க என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனதும் நான் அதுல இருந்து அத்தையோட புடவையை மட்டும் எடுத்துக்கிட்டு என் ரூம்ல பத்திரமா வைக்க போனேன். அந்த கேப்ல தான் மாமா இப்படி ஏதோ பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியுமா, உனக்கும் தெரியும். ஆனா நீ இத பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாமா. வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். இந்த மோட்டிவ்க்கு பின்னால வீட்டுக்குள்ள பாக பிரிவினை நடக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கலான்னு நான் பயப்படுறேன். புரியுது மாமா. இத வச்சு கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது மாமா. மத்தவங்க ஏதாவது பண்ணாலும் நான் கவனமா ஒதுங்கி போயிடுவேன் மாமா. சரிம்மா, உன் நல்ல மனச நாச்சியா சீக்கிரமா புரிஞ்சுக்குவா. நீ கவலைப்படாம போ. சரிங்க மாமா. ம். பேசிருப்பேன். அத்தை மத்த நேரத்துல என் மேல காட்டுற வெறுப்புக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல சார். இது அப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கு
அவங்க உடனே ரியாக்ட் பண்ணதுதான். அதனால இதுக்கெல்லாம் நாம எந்த அர்த்தமும் எடுத்துக்க வேண்டியதில்லை சார். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி ஆறுதல் படுத்தணும். ஆனா நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. கண்டிப்பா அம்மா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்கிற நாள் வருங்க. சார், அத்தை என்ன ஆல்ரெடி ஏத்துக்கிட்டதுனால தான் நான் இந்த வீட்லயே இருக்கேன். மத்தபடி எங்களுக்குள்ள இருக்கிறது எல்லார் வீட்லயும் இருக்கிற மாதிரி மாமியார் மருமகக்குள்ள இருக்கிற சாதாரண விஷயம் தான் சார். அம்மா போட்ட கண்டிஷன்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சு நீங்க பேசிட்டு இருக்கீங்க தீபா. என்ன சார்? ஒண்ணு இல்லைங்க. சரி, நீங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு பிளான் வச்சிருந்தீங்க சொல்லுங்க. அங்க நடந்த விஷயத்தை யோசிச்சு மத்த எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். ஏங்க சொல்லுங்க, நான் எதனா ஹெல்ப் பண்ணணும்னா பண்றேன். எனக்கு ஒரு ஆசை இருக்கு சார். நம்ம வீட்டுக்கு ஒரு கீரைக்காரமா வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க ஒரு 20 பேருக்காவது பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்துடலாம் சார். பண்ணலாமா சார்? சரிங்க, நான் இன்னும் 1 ஹவர்ல திங்ஸ் எல்லாம் வர வச்சிடுறேன். யார் யாருக்கு கொடுக்கணும் நீங்களே டிசைட் பண்ணிடுங்க. ஹலோ, கார்த்தியும் தீபாவும் ஏதோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்கப்பா. நாங்களும் உங்களை மாதிரி தான் புரியாம பாத்துக்கிட்டு இருக்கோம். கேட்டா முக்கியமான ஆளுங்க யாரோ வராங்களாம். வந்ததும் சொல்றேன்னு கார்த்தி சொன்னான். ஓ, தீபா தான்ப்பா இந்த ஐடியா சொன்னாங்க. எனக்கும் சரின்னு பட்டுச்சு, அதான் அரேஞ்ச் பண்ணோம். அம்மா, சார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. உள்ள வாங்க. வாங்கம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம்மா. சார், ஆரம்பிச்சிடலாமா? பா, நீங்களும் அம்மாவும் சேர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சரிப்பா. வாங்கிக்கோங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு பொங்கல் அதுவுமா கையில காசு இல்லாம என்ன பண்ண போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு தீபாம்மா விஷயத்த சொல்லி வர சொன்னதும் உசுறு வந்த மாதிரி இருந்துச்சுமா.
லேடிஸ் எல்லாம் ரெடியா? ரெடி மாமா. நாங்களும் ரெடி மாமா. சரி, எல்லாரும் வட்டத்துக்கு வெளியில நில்லுங்க. போங்க. ஆரம்பிக்கலாமா? அருண், சாங் ப்ளே பண்ணு. சரிப்பா. கம் ஆன். என்ன மீனாட்சி, முதல் ஆள் அவுட் ஆயிட்ட? அது ஒண்ணு இல்லைங்க. போட் ஓட்டும் போது நீங்க எப்படி ஒரு அண்ணனா உங்க தம்பிக்காக விட்டு கொடுத்தீங்களோ அது மாதிரிதான் நானும் என் தங்கச்சி ஐஸ்வர்யாக்காக ஒரு அக்காவா லட்சணமா விட்டு கொடுத்துட்டேன். ஓ, நீங்க தான் விட்டு கொடுத்தீங்களா? பின்ன இல்லையா? குழந்தை புள்ள தோத்துட்டு அழுவியன்னா விட்டு கொடுத்தேன். அண்ணி, நீங்க ஆனந்தையும் மிஞ்சிட்டீங்க. ஆனந்த், அங்கிருந்து ஒரு சேர் எடு. ஆரம்பிக்கலாமா? சாங் ரெடியா வச்சுக்கோ. தீபா, நம்ம டீம்ல நீ ஒருத்தி தான் இருக்க. நம்ம தான் ஜெயிக்கணும், விட்டு கொடுத்துறாத. சரிக்கா. கம் ஆன், ஸ்டார்ட். சரிப்பா. மீனாட்சி அக்கா, பால் பொங்கிடுச்சு. மாமா, எல்லாருமே பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஃபர்ஸ்ட் தீபம் பொங்கிருக்கல. பொங்கல். பால் பொங்குன்னு பார்த்தா நீதான் பொங்குவ போல. எங்க நமக்கும் பால் பொங்கிடுச்சுங்க. எல்லாரும் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல். 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 அக்கா, வெள்ளம் எடுத்து கொடுங்க. ஆந்து தரேன். ஐஸ்வர்யா, அந்த வெள்ளம் மசிச்சு வச்சிருக்கல, அத போய் எடுத்துட்டு வா. இதை எடுத்துட்டு வராது. அத்தை, இங்க வச்ச வெள்ளத்தை காணோம். எங்க போச்சுன்னே தெரியல.
ஏய், அங்க இருந்த வெள்ளம் எங்க போயிருக்கோம்? ஒழுங்கா பாரு, அங்கதான் இருக்கும். ஓ அத்தை இங்கே இருக்கத்தே. மீனாட்சி அக்கா, நான் அங்க வச்ச வெள்ளம் உங்க இடத்துக்கு எப்படி வந்துச்சு? எதுக்கு இங்க வெள்ளத்தை எடுத்தீங்க? ஏய், நாங்க எடுக்கல. அது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ஐஸ்வர்யா, வாசமே நல்லா இருக்கு தீபா. டேஸ்டும் சூப்பரா இருக்கும்க்கா. நான் இப்ப உனக்கு வைக்க போற ஆப்பம் சூப்பரா தான் தீபா இருக்க போகுது. அதையும் பார்க்க தானே போற. சாமி கும்பிட்டாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்து முடிவை சொல்லணும். கார்த்தி, நீ ரெடியா? ரெடி. ஆச்சியா, நம்ம டீமோட பொங்கல் எடுத்துட்டு வா. ஐஸ்வர்யா, பொங்கல் எடுத்து கொடு. எல்லாருக்கும் கொடுங்க. நீ கார்த்தி, நீ தான் ஜட்ஜ்மெண்ட்ட சொல்ல போற. முதல்ல நீ டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லு. அவங்கள அப்புறமா சாப்பிடுவாங்க. சரிப்பா. அம்மா செய்யற சக்கரை பொங்கல் எப்படி இருக்கும்னு என்னால சாப்பிடாமலே ஃபீல் பண்ண முடியும். அந்த டேஸ்டே தனிதான். எனக்கும் தெரியும்ண்ணா. ஆனா நான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்ல. முதல்ல வாயில வைக்க முடியுதான்னு பாருங்க. பெருசா பேசுறாங்க. அத்தை, என்ன தீபா அப்படிலாம் பண்றவ இல்லன்னு சொன்னதும் அபிராமி நம்மள மருமகளா ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சு நன்றி சொல்ல வந்திருக்க, அதானே? கண்டிப்பா நான் அதை சொல்லதான் அத்தை வந்தேன். ஆனா நீங்க என்ன ஏத்துக்கிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கல. அங்க வெளியாளுங்களா இருந்தாங்க. அவங்க முன்னாடி என்ன விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சீங்கல்ல அத்தை, அதுவே போதும் அத்தை. உன்னை விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேனா? நல்ல கற்பனை. நான் உன் விஷயத்துல அப்படிலாம் நினைப்பேன்னு கனவுல கூட நினைக்காத. பொங்கல் அதுவுமா வாழற வீட்டுல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாமேன்னு யோசனை பண்ணிட்டு நான் வந்தேன். இல்லன்னா நீ என்ன அசிங்கப்படுத்தினதுக்கு கார்த்தி இருக்கான்னு கூட பார்க்காம உன்னை நான் அசிங்கப்படுத்திருப்பேன். அத்தை, அப்போ நான் தான் உப்பு கலந்து நிஜமாவே நம்புறீங்களா? நீ பண்ணியோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.
ஆனா நீ எப்ப சாவி எடுக்க துணிஞ்சியோ அந்த விஷயத்துல நீ யாரு, உன்கிட்ட நான் இனிமே எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டேன். கார்த்திய மொத்தமா உன் பக்கம் கொண்டு போயிட்டேங்கிற திமிர்ல தானே சாவியை எடுக்க உனக்கு துணிச்சல் வந்துச்சு. பார்த்தல, உப்பு ஜாஸ்தின்னு தெரிஞ்சும் என்னை விட்டு கொடுக்க முடியாம என் பையன் எப்படி நின்னான்னு. வாயில வைக்க முடியாத பொங்கலை கூட சாப்பிட்டுட்டு அமைதியா இருந்தான். இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது? எந்த விஷயத்திலயும் நியாயமா நடந்துக்கிற கார்த்தி இன்னைக்கு ஏன் அப்படி நடந்துக்கிட்டான்? அவனால ஏன் நீதான் ஜெயிச்சேன்னு வெளிப்படையா சொல்ல முடியல? ஏன்னா அவனோட நேர்மையான குணத்துக்கும் மேல இந்த அம்மாவை அவன் நேசிக்கிறான். நான் கஷ்டப்படுற மாதிரி ஒரு சூழலை அவன் மனசறிஞ்சு செய்ய மாட்டான். அதேதான் எனக்கும். அவன் மனசு நோக கூடாதுன்னு பார்த்துதான் உன்னையே இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கைய ஓரமா இருந்து வாழ்ந்துட்டு போ. அத விட்டுட்டு உரிமையை நிலைநாட்டுறேன், கடமைய செய்யறேன்னு ஓவரா ஏதாவது பண்ணிட்டு இருந்த அப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாத அளவுக்கு என் வேலையை நான் வெளிப்படையா பார்க்க வேண்டியிருக்கும். என்ன இந்த வீட்ல யாராலையும் தடுக்க முடியாதுன்றதும் உனக்கு தெரிஞ்ச விஷயம். சிதம்பரம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது பல்லவி ஒண்ணு எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல எனக்கு வேண்டியவங்க யாராவதா இருக்கணும். ஆனா பல்லவி யாருன்னு தெரிஞ்சா நீ உடைஞ்சு போயிடுவேன்னு சிதம்பரம் சொன்னாரே, எதுக்காக அப்படி சொன்னாரு? ஒருவேளை நான் நம்பிக்கை வச்சிருக்க ஆளுங்கள்ல யாரோ ஒருத்தர் தான் அந்த பல்லவியா இருக்கணும். அதான் சிதம்பரம் அப்படி சொல்லியிருப்பாரு. யா சார், உங்களை பாக்குறதுக்காக ஹோம்ல இருந்து சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. என்ன விஷயமா? தெரியல சார், உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி, வர சொல்லுங்க. ஓகே சார். உள்ள போமா, பத்திரம், பொறுமையா போமா. வாங்க. இங்க நில்லுமா. பிடிச்சுக்கோ. உட்காருங்க. சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், நாங்க அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகத்துல இருந்து வரோம். ஓகே, என்ன விஷயம்? எங்க ஹோம்ல பார்வையில்லாத குழந்தைங்க அதிகமா இருக்காங்க சார். அவங்க பேர் என்ன? சந்தியா சார். ஹாய் சந்தியா. ஹாய் சொல்லுமா. ஹாய் சார். இவங்க பேர் என்ன? பிரீத்தி. ஹாய் பிரீத்தி. ஹாய் சார். எங்க ஹோமோட 25வது வருஷம் ஆனிவர்சரி வருது. அதை எங்க ஹோம்ல இருக்கிற பார்வையில்லாத குழந்தைங்களோட விருப்பப்படி செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் சார். ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. பார்வையில்லாத குழந்தைங்களோட விருப்பம்னு சொல்றீங்க. அந்த குழந்தைங்களுக்காக எங்க பாஸ் என்ன வேணாலும் செய்வாரு. நான் எதுனா டொனேஷன் தரணுமா? எங்களுக்கு பணம் எதுவும் வேண்டாம் சார். வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? நீங்க சோஷியல் மீடியால சாங் ஒன்னு அப்லோட் பண்ணிருந்தீங்கல்ல, பல்லவின்னு ஒருத்தவங்க பாடின சாங். ஆமா, நாங்க தான் அப்லோட் பண்ணோம். சொல்லுங்க. நீங்க அப்லோட் பண்ண அந்த சாங்க எங்க ஹோம்ல இருக்க குழந்தைங்க விரும்பி கேட்பாங்க சார். டெய்லி 2-3 தடவை போட சொல்லி கேட்பாங்க சார். அந்த சாங்க மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அந்த சாங்க பாடின பல்லவி மேடம் நேர்ல வந்து குழந்தைங்க மத்தியில பாடணும்னு குழந்தைங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க சார். பார்வை இல்லாத குழந்தைங்க சார். பாட்டு பாடின பல்லவி மேடத்தை நேர்ல பார்க்க முடியலனாலும் அவங்க குரலை பக்கத்துல இருந்து கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க சார். இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? காபி சாப்பிட்டு போலான்னு வந்தேன். உட்கார். உட்காருமா. என்ன விஷயம் சார்? என்ன விஷயம்னு உனக்கு தெரியாது? ஏற்கனவே உங்ககிட்ட கேட்ட விஷயம் தான். பல்லவி யாருன்னு சொல்லு.
சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? ஆமா, சொல்ல மாட்டேன். அப்போ உன் பாட்டி செத்துருவாங்க, பரவாயில்லையா? என் பாட்டுக்கு என்ன ஆச்சு? இரு. டேய் மாப்ள அந்த ரூபஸ்ரீக்கு வீடியோ கால்ல வாடா. வந்துடுறேன். போன் எடுத்துக்குமா. ஐயோ 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 சுடுது சுடுது. ஏய் ஐயோ சுடுதுடா. சரிடா. ஐயோ சூடு தாங்க முடியல. கை தவுத்து விடுங்கடா. ஐயோ ஐயோ. ஐயோ அடல் தாங்க முடியலையே. ஐயோ என்ன விட்டுடுங்கடா, தயவு செஞ்சு விட்டுருங்கடா. கிளவிய என்ன செடிகளை போட்டு பொறிச்சு எடுக்க போறான். ஐயோ அட பாவீங்களா, வயசானவர் கூட பார்க்காம இப்படி கொடுமைப்படுத்துறீங்களாடா. ஐயோ அடே என்ன விட்டுருங்கடா. ஐயோ சுத்தி இப்படி நெருப்பு வேற எரிய வச்சிருக்கீங்க. டேய் தாங்க முடியலடா என்னால, என்ன விட்டுருங்கடா. அடே நெருப்பியாச்சும் அணைங்களேடா. ஐயோ உங்களுக்கு புண்ணியமா போகும்டா. கிளவி எங்க கையில எதுவுமே இல்ல, எல்லாம் உன் பேத்தி கையில தான் இருக்கு. உன் பேத்தி மனசு வச்சாதான் நீ இங்க இருந்து போகவே முடியும். இல்லன்னு வையன் தந்தூரி மாதிரி வெந்து மேல போயிருவேன், பாத்துக்க. என் பாட்டி எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்றீங்க? அவங்கள விட சொல்லுங்க. சொல்லுவாங்க, உட்காரு. என் பாட்டியை விட சொல்லுங்க. கண்டிப்பா விட சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரியணும். பல்லவி யாருன்னு தெரியணும், அதானே? அவ்வளவுதான். ஏய், ஏற்கனவே என்னை ஏமாத்தின மாதிரி ஏமாத்தலாம் நினைக்காத. அதெல்லாம் இந்த வாட்டி நடக்காது. நான் சொல்ற இடத்துக்கு பல்லவி வந்து பாடணும். எங்க வரணும்? அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகம். அந்த காப்பகத்தோட 25வது ஆண்டு விழா அவங்க கொண்டாட போறாங்க. ஐயோ யாராச்சும் காப்பாத்துங்க. யாரை எங்க பாட்டியை ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. அவங்கள விட்டு சொல்லுங்க ப்ளீஸ். டேய் ஏண்டா இவ்வளவு நேரமா இருக்கிறீங்க? என்ன யாக குண்டத்துல நெய் ஊத்துற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருக்கீங்களா? மொத்தமா ஊத்தி எரிச்சு விடுங்கடா. ஐயோ ஓகேவா? டேய் கிளவி மேல பெட்ரோல் ஊத்துங்கடா. வேணா 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 வேணாடா வேணாடா. ஐயோ வேணாடா. ஐயோ ஐயோ ஊத்திராதடா. டேய் வேணாடா வேணாடா வேணாடா. என் பாட்டியை விட்டு சொல்லுங்க. காப்பகத்துல நான் பல்லவியை வந்து பாட சொல்றேன். டேய் கொஞ்சம் இருடா. நிறுத்துடா. சொன்ன வார்த்தையை காப்பாத்துவல. எனக்கு என் பாட்டி தான் முக்கியம். கண்டிப்பா நான் பல்லவிய பாட வைக்கிறேன். ஓகே. டேய் ஸ்டாப் பண்ணிடுறேன். நான் தேவைப்பட்ட திரும்ப கால் பண்றேன். ஓகே பாஸ். கிளவிக்கு ஆயுசு கேட்டி நீயா ஏற்பாடு பண்ணி பல்லவி அந்த ஆண்டு விழால பாட வச்ச மாதிரி இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். புரியுதா? புரிஞ்சுது. அதான் பல்லவிய கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. பாட்டிய விட்டுற சொல்லுங்க ப்ளீஸ். அது முடியாது. பல்லவி வந்து பாட்டு பாடணும். அந்த பல்லவி யாருன்னு எனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் உன் பாட்டியை விடுவாங்க. அது வரைக்கும் உன் பாட்டி இளையராஜாவோட கண்காணிப்புல தான் இருப்பாங்க. பல்லவி வந்து பாடினாதான் உன் பாட்டி உயிரோட வருவாங்க. அதை ஞாபகத்துல வச்சுக்க. என்ன கரெக்டா? வீட்டுக்கு வந்தவனுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கல. என்ன பழக்கமோ? டேய் கட் அவுத்து விடுங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? முடியலடா. மாப்ள அடிக்க முடியாது போல இருக்கு. சொல்லு மாப்ள. நம்ம கேட்ட மாதிரியே அந்த ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ல பல்லவியை பாட வைக்கிறதுக்கு ரூபஸ்ரீ ஒத்துக்கிட்டா. அப்ப இன்னைக்கே பல்லவி யாரு எங்க இருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாப்ள. எதுக்கு நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட்ட? அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம்?
இல்லடா, இப்போதைக்கு சிச்சுவேஷனை சமாளிக்க, பாட்டியை காப்பாத்துறதுக்காக ரூபஸ்ரீ யாராவது கூட்டிட்டு வந்து இதான் பல்லவின்னு சொன்னாலும் சொல்லுவா. அதுக்கு தான் அந்த ட்ரஸ்ட் ஃபங்க்ஷன்ல பாட வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, அந்த குழந்தைங்க ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்ல. என் பாட்டியோட உயிரை காப்பாத்த உன்கிட்ட இப்படி எல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் நேரம். சொல்லு. பல்லவிய காப்பகத்துக்கு கூட்டிட்டு வந்து குழந்தைங்களை காட்டி அவங்க முன்னாடி நாளைக்கு பாடுறேன்னு சொல்ல வச்சுட்டேன். அப்படியா? சூப்பர். உன் சின்சியரிட்டி எப்படியே மெயின்டைன் பண்ணு. நான் தான் நீங்க சொன்ன மாதிரி பல்லவி பாட்டு பாட வரப்போறத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்ல. பாட்டியை விடலாம்ல. நாளைக்கு பல்லவி வந்து பாடட்டும். நான் பல்லவியை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் உன் பாட்டியை விடுவோம். அது வரைக்கும் உன்னோட பாட்டி இளையராஜாவோட கஸ்டடியில சேஃபா இருப்பாங்க. நீ சும்மா பாட்டியை பத்தியே கவலைப்பட்டு இருக்காத. இப்போ உன் பாட்டியை அமிச்சிட்டு நாளைக்கு பல்லவி வரலன்னா நான் என்ன பண்றது? இல்ல, அப்படியெல்லாம் நடக்காது. கண்டிப்பா பல்லவி வருவாங்க. ஐயா, இந்த கதைலாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பல்லவி வரட்டும். கடுப்பேத்திக்கிட்டு போனை கட் பண்ணிட்டான். சொல்லு மாப்ள. டேய், பிளான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த பாட்டியை பத்திரமா பாத்துக்கோ. ஓகே மாப்ள, நான் பாத்துக்கிறேன். ரூபஸ்ரீ என்ன சொன்னாங்க? பல்லவி பாட்டு பாடுறதுக்கு வராங்களாமா? இப்பதான் ஃபோன் பண்ண. பல்லவி நாளைக்கு பாட்டு பாட வர சம்மதிச்சிட்டாங்களாம். அப்படி போடு. அப்ப நாளைக்கே பல்லவி யாருன்றது தெரிஞ்சிரும். உன்னோட தேடுதலுக்கும் வேட கிடைச்சிரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்ள. ஆமாண்டா. அது வரைக்கும் இந்த பாட்டியை பத்திரமா பாத்துக்க. ஓகே மாப்ள, நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. பாட்டி, பல்லவி யாருன்னு கார்த்திக் சாருக்கு தெரிய போகுது. அதுவும் உன்னோட பேத்தி ரூபஸ்ரீயே பல்லவி யாருன்னு காட்டி கொடுக்க போறா. இது எல்லாமே எங்களோட ஸ்கெட்ச். சரி, நீ ரூபஸ்ரீ விஷயத்த வளரிடாத. ஆமா தீபா, நேத்து வச்ச மாதிரி இன்னைக்கும் பண்ணிடலாமா? என்ன ரெண்டு பேரும் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? என்ன பார்த்த உடனே பேச்ச மாத்துறீங்க போல. அப்படிலாம் ஒண்ணு இல்ல கார்த்தி, சமையல பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். இல்ல தீபா? ஆமா ஆமா. நைட்டு என்ன சமைக்கணும்னு அக்கா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சரிங்க தீபா, எனக்கு ஒரு காஃபி வேணும். நான் போட்டு கொண்டு வரேன் சார். நீங்க ரூமுக்கு போங்க. மீனாட்சி, எனக்கு ஒரு காஃபி வேணும். சரிங்க அத்தை, நான் போட்டு கொண்டு வரேன். அபிராமி, இவங்க எதுக்கு இங்க வராங்க? நமக்கும் அவங்களுக்கும் உறவு விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. நல்லது கெட்டது எதுலயுமே கலந்துக்காம இத்தனை வருஷமா விலகி இருந்தவங்க இப்ப நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க.
கார்த்தி எப்படிப்பா இருக்க? ஆ நல்லா இருக்கேன். 10th + 2 படிச்சப்போ பார்த்தது, இப்ப ஹாலே மாறிட்ட. என்ன அபிராமி, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வந்தவங்கள வான்னு கூட சொல்லாம ஏதோ சம்பந்தமே இல்லாத மாதிரி முகத்தை திருப்பிட்டு இருக்கீங்க. இன்னும் நம்ம மேல இருக்கிற கோவம் தீரல போல இருக்கு. அதான் வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்லல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க. அண்ணே, நீங்க கொஞ்சம் கூட மாறலனே, அப்படியே தான் இருக்கீங்க. உருவத்துல மட்டும் சொல்லல. கேளுங்க சார், எனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்றேன். கீழே எங்க ரிலேட்டிவ் கிட்ட அம்மா உங்களுக்கு கடைசி மருமகன் அறிமுகப்படுத்தாம கார்த்தியோட மனைவின்னு அறிமுகப்படுத்தினாங்க. அது உங்களுக்கு வருத்தமா இருக்கா? எப்படி சார் வருத்தம் இல்லாம போகும்? கவலைப்படாதீங்க தீபா, எல்லாமே கொஞ்ச நாள்ல மாறிடும். அம்மாவே அவங்க வாயால உங்களை 3வது மருமகன் சொல்லுவாங்க. அதுக்கான சூழ்நிலை வரும். சரிங்க சார். சார், காஃபி ஆறிட போகுது, இந்தாங்க. தீபா, நாளைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம் சார்? இல்ல, பல்லவி பாடுற விஷயம் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். முதல்ல அவங்க நல்லபடியா வந்து பாடட்டும். என்ன சார், ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்க? இல்லங்க, நான் நாளைக்கே சொல்றேன். ஒரு நாள் தானே, ப்ளீஸ் சார் சொல்லுங்களேன். இல்ல, நான் நாளைக்கே சொல்றேன். அம்மா தாயே, பார்வை இல்லாத அந்த குழந்தைங்களோட விருப்பத்தை நிறைவேற்றி வச்சு அவங்கள சந்தோஷப்படுத்த அவங்க மத்தியில பாட போறேன். எந்த காரணத்து கொண்டும் கார்த்திக் சாருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடாம பாத்துக்கோ. பல்லவி யாருன்னு தேடிட்டு இருக்கிற கார்த்திக் சாருக்கு மட்டும் நான் தான் பல்லவின்னு தெரிஞ்சா அவர் அதை எப்படி எடுத்துக்குவார்னு தெரியல. அதனால நீதான் கார்த்திக் சாருக்கு விஷயம் தெரியாம பாத்துக்கணும். அதுக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். இவனுக்கு கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு பாத்ரூம்குள்ள வந்துட்டோம். இங்க இருந்து தப்பிச்சு எப்படியாவது வெளியில போகணுமே. என்ன பண்றது? ஆட்டோ, ஆட்டோ, அண்ணா நிறுத்துங்க. எங்கம்மா போனோம்? அண்ணா, அன்னை தெரசா குழந்தைகள் காப்பகத்துக்கு போகணும். போலாம், உட்காருங்கம்மா. சரி. மாப்ள, நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன் மாப்ள. டேய், சீக்கிரம் ரெடியா இருக்க மாட்டியா? அங்க போணும்ல. மாப்ள, கார் என் வீட்டு வாசலுக்கு வரதுக்குள்ள நான் ரெடி ஆயிருவேன் மாப்ள. கார் உன் வீட்டு வாசல்ல தான்டா இருக்கு. அப்படியா? நீ வந்துட்டியா மாப்ள? தோ வந்துட்டேன். ஐடியா.
டேய் டேய் என்னடா இது? போச்சு. நான் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சு. எல்லாம் இந்த பாட்டியால. பாட்டி மட்டும் மாட்டிக்காம இருந்திருந்தா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கார்த்திக்கு தீபா தான் பல்லவின்னு தெரிஞ்சிருமே. நான் என்ன பண்ணுவேன் பாட்டி? ஷூ, காப்பகத்துக்கு போகாம கார்த்திக் எதுக்கு திரும்ப வந்திருக்கான்? பாட்டி, பாட்டி, உனக்கு ஒண்ணும் இல்ல? எனக்கு ஒண்ணு இல்ல ரூபா. நான் நல்லாதான் இருக்கேன். நான் நல்லாதான் இருக்கேன். சரி, முதல்ல உள்ள வா. நீ போ. வா பாட்டி, உனக்கு ஒண்ணும் ஆகல? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எனக்கு ஒண்ணு இல்ல ரூபா. நான் நல்லாதான் இருக்கேன். உன்னை நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன் பாட்டி. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஆமா, அதுக்குள்ள உன்னை எப்படி விட்டுட்டாங்க? அது வந்து பாத்ரூம். அப்போ கார்த்திகை தீபா தானே தெரிஞ்சு போச்சா? நான் தோத்துட்டேன் பாட்டி, நான் தோத்துட்டேன். தோத்து போயிட்டேன். ரூபா, அவசரப்படாத. நம்ம ஒண்ணும் தோக்கல. நான் உன்னை தோக்கவும் விட மாட்டேன். ரூபா, அவனுங்க ஒண்ணு என்ன போன்னு சொல்லி அனுப்பல. அவனுங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். தப்பிச்சு வந்துட்டியா? நிஜமாதான் சொல்றியா பாட்டி? ஆமா, பாத்ரூம் போனோம்னு சொல்லிட்டு கட்ட அவுத்து விட சொல்லி சாமர்த்தியமா அவனுங்களை அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு வந்திருக்கேன். சூப்பர் பாட்டி. அப்புறம் தீபா இன்னும் பாட்டு பாட போயிருக்க மாட்டா. நீ உடனே தீபாவுக்கு போனை போட்டு அவளை பாட்டு பாட போக வேண்டாம்னு சொல்லு. ஆமா பாட்டி. போன் எங்க? அதோ அங்க இருக்கு பாரு. மட்டும் பாரு. அப்புறம் நான் கோவப்பட்டு நீ பார்த்தது இல்லையே? பார்த்தது இல்ல. இன்னைக்கு பாப்பேன். பாக்குறேன். கோவப்பட்டு கைகளை பாச்சுனா இறங்கி மட்டும் வந்துடாத. கண்டிப்பா வர மாட்டேன். யோ, இது என்ன உன் அப்பா வீடு ரோடா? வழிய மறிச்சு காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க. இந்த பாருங்க, நாங்க அவசரமா போனோம். காரை வெளியே எடுங்க. இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? அதிகாரம் பண்ற? காரை எடுக்க முடியாது. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. தம்பி, உன்கிட்ட சண்டை போடலாம் எனக்கு டைம் இல்ல. நான் வேற இப்ப நல்ல மூட்ல வந்திருக்கேன். நாங்க இப்ப அவசரமா வெளியே போனோம். வழிய விடு. என்னது? என்கிட்ட சண்டை செய்வியா? எங்க சண்டை செய்ய பார்க்கலாம்? வேணாம், இதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு இல்ல. எங்களுக்கு வேணும். சண்டை செய்ய பார்க்கலாம். செய்டா. மேடம், நீங்க சொன்ன மாதிரி காரை வழிமறிச்சு கார்த்தி அவன் கூட்டாளியும் அடிச்சு போட்டாச்சு. 2 பேரும் ரோட்ல மயங்கி கிடக்குறாங்க. சூப்பர். உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லையே? அந்த அளவுக்குலாம் அடிக்கல மேடம். ஆனா 2 நாளைக்கு எந்திரிக்க மாட்டானுங்க. ஓகே, அது போதும். இப்போ உங்களுக்கு பணம் வந்து சேர்ந்துரும். நீங்க அங்க இருந்து கிளம்புங்க. ஓகே மேடம். டேய், வண்டி ஏறா. என்ன பாட்டி, நான் அனுப்பின ஆளுங்க வேலையை கச்சிதமா செஞ்சு முடிச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். கார்த்தியால தீபா பாட்டு பாடுற ஹோமுக்கு போக முடியாதுல்ல? கண்டிப்பா போக முடியாது பாட்டி. கார்த்திக் அடிபட்டு மயங்கி கிடக்குறான். எந்திரிக்க 2 நாள் ஆகுமா? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்குடி. இனிமே தீபா நல்லா பாடட்டும்.
மரத்தோட வீர் போல எனக்குள்ளே மறைந்திருப்பேன், விரல் தீட்டும் ஓவியம் போல் திறமைக்குள் ஒளிந்திருப்பேன், மொழி பேசும் சொல்லுக்குள் பொருளாக நான் இருப்பேன். மரத்தோட வீர் போல எனக்குள்ளே மறைந்திருப்பேன், விரல் தீட்டும் ஓவியம் போல் திறமைக்குள் ஒளிந்திருப்பேன், மொழி பேசும் சொல்லுக்குள் பொருளாக நான் இருப்பேன். மௌனத்தை இசையாக்கி ராகத்தில் வெளிப்படுவேன், காலமும் நேரமும் நான் பாடகி என்கிறதே, காதலன் காதிலே என்னை ஊமையாயாக்கியதே, பூவின் அழகை பார்த்துதான் கண்டது யாவும் வருவதில்லை, பூவை மூடிய பிறகும் வாசனை மறைவதில்லை, இந்த உயிரில் அன்பு தெரியும் உருவம் தெரிவதில்லை, இசையினை மொழியாக்கி நான் பாடல் வீட்டுகிறேன், உணர்வினை குரலாக்கி நான் காதல் வீட்டுகிறேன், வலிகள் போலவே நானும் மறைந்தே வாழ்கிறேன், உருவம் இல்லையே நாளும் காற்றாய் அலைகின்றேன், எனது உருவமே எனது மனதுதான், அதை வெளியில் காட்டவே இன்னும் முடிவதில்லையே, இசையினை மொழியாக்கி நான் பாடல் வீட்டுகிறேன், உணர்வினை குரலாக்கி நான் காதல் வீட்டுகிறேன். என்ன மாப்பிள்ள தலையில அடிபட்டு இருக்கு? எப்படி அடிபட்டுச்சு? எப்படி அடிபட்டுச்சு மாப்ள? வாங்க தம்பி, தலையில எப்படி அடிபட்டுச்சு? எல்லாரும் சேர்ந்து உண்மையை மறைச்சு இவ்வளவு நாளா என்ன ஏமாத்திட்டு இருந்தீங்களா? நாங்க உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கோமா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நாங்க உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்கல மாப்ள. என்ன நடந்துச்சு மாப்ள? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? போதுமா, நிறுத்துங்க. நானா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பயங்கர கோவத்துல வந்திருக்கேன். தீபா வச்சு என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்களும் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இருந்திருக்காங்க. நீங்க இப்படி கோவப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பல்லவி பேர்ல பாடிட்டு இருக்கிறது தீபா தானே? தீபாக்கு பாட தெரியுன்ற விஷயத்தை எதுக்கு என்கிட்ட சொல்லாம மறைச்சிங்க? நான் பல்லவி யாருன்னு தேடிட்டு இருந்தது உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி தெரிஞ்சிருந்தோம் ஏன் உண்மையை சொல்லாம மறைச்சிங்க? இந்த வீட்டுல சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் தீபா தான் பல்லவின்ற உண்மையை மறைச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. நான் உங்ககிட்ட எவ்வளவு உண்மையா நேர்மையா இருந்தேன். உங்ககிட்ட ஏன் அந்த நேர்மை கொஞ்சம் கூட இல்ல? உங்க குடும்பத்து மேல நான் வச்சிருந்த மரியாதை எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்க. ஐயோ மாப்ள, உனக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்ள.
உன்ன மாதிரி ஒய்ஃப் மனசை புரிஞ்சுக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய வரம். நீ தீபாவை புரிஞ்சுக்கிட்ட ஓகே, ஆனா தீபா தான் பல்லவிங்கிற உண்மை உன் வீட்டுக்கு தெரியும் போது உன் வீட்டுல இருக்கிறவங்க தீபா இத்தனை நாளா எல்லாரையும் ஏமாத்திட்டதா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அவங்க எல்லாரும் உன்ன மாதிரியே தீபாவை புரிஞ்சுக்க மாட்டாங்கல்ல? இப்போ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டா நடந்துக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கிட்ட அந்த விஷயத்தை மறைச்சிட்டே இருக்க முடியும்? அதான் தீபாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த உண்மையை எல்லார்கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன். எனக்கு என்னமோ இந்த விஷயத்துல நீ கொஞ்சம் அவசரப்படுற மாதிரி தெரியுது மாப்ள. இல்லடா, தீபா இதுக்கப்புறமும் பல்லவின்ற உண்மையை மறைச்சிக்கிட்டு பண செலவுல கஷ்டப்பட வேண்டாம். எனக்கு அதுல விருப்பமும் இல்ல. இனிமேல் அது தீபா ஃப்ரீயா இருக்கட்டும். ஆனா உண்மையை சொன்னா உன் வீட்டு ஆளுங்க தீபாவை தப்பா பேசுவாங்கல்ல, அப்ப தீபா மனசு வேதனைப்படாதா? கஷ்டமா தான் இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் தானே. வலிக்குன்றதுக்காக சர்ஜரி பண்ணாம இருக்க முடியுமா? அப்புறம் நோய் எப்பற நல்லா ஆகும். குணமாகணும்னா வலியை தாங்கி தான் ஆகணும். இது எல்லாமே தீபாவோட நல்லதுக்காக தான். நீ எதையுமே நல்லா யோசிச்சுதான் முடிவெடுப்ப. எல்லாமே நல்லதா நடக்கும் மாப்ள. இதுக்கு மேல பல்லவி விஷயத்த கார்த்திக் சார் கிட்ட மறைக்கிறது அர்த்தமே இல்ல. நான் தான் பல்லவிங்கிற உண்மையை சொல்லிட போறேன். அவசரப்படாத தீபா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிச்சு பார்த்துதான் முடிவெடுத்தியா? என்ன நடந்தாலும் பரவாயில்லக்கா, நான் கார்த்திக் சார் கிட்ட உண்மையை சொல்லதான் போறேன். இத்தனை நாள் உண்மையை மறைச்சதுக்காக கார்த்திக் கோவப்பட்டு திடீர்னு ஏதாவது முடிவெடுத்துட்டா என்ன பண்றது தீபா? கார்த்திக் சார் என்ன முடிவெடுத்தாலும் அது இத்தனை நாள நான் அவர்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கான தண்டனையா எடுத்துப்பேன்க்கா. தீபா, என்ன சொல்றேன்னு உனக்கு புரியுதா? நல்லா புரியுதுக்கா. கார்த்திக் சார் என்கிட்ட கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா என்ன பண்றதுங்கிற அர்த்தத்துல தானே சொன்னீங்க? ஆமா தீபா. வாழா வெட்டியா நான் எங்க வீட்டுல போய் உட்கார்ந்தாலும் பரவாயில்லக்கா. இனிமே உண்மையை மறைச்சிட்டு கார்த்திக் சாருக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ மாட்டேன். தீபா, உன் மனசு எனக்கு புரியுது. ஆனா ஏதோ முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு. என்ன பார்த்ததும் ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓ, நந்தி மாதிரி குறுக்க வந்துட்டேனா? ஆண்டவா. மன்னிக்கணும், என் பேரு சிதம்பரம். நீங்க ஐநோ. பயப்படாதீங்க, ஒரு நல்ல விஷயமா தான் வந்திருக்கேன். வேற எங்கேயாவது வச்சு பேசுறதை விட கோவில்ல வச்சு பேசுறது ரொம்பவுமே விசேஷம். தீபா, என் கம்பெனிக்காக நீ வந்து ஒரு பாட்டு பாடி கொடுக்கணும். முடியாது. உங்க கம்பெனிக்காக இனி நான் எந்த காலத்திலயும் பாட மாட்டேன். ஒரே ஒரு பாட்டு மட்டும், ஜஸ்ட் ஒன் சாங் பாடி கொடுத்துரு. அதுக்கப்புறம் நான் நிச்சயமா சத்தியமா உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். ஏற்கனவே கார்த்திக் சாருக்கு தெரியாம உங்களுக்கு பாடிட்டு நான் பட்டதெல்லாம் போதும். மறுபடியும் அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன். என்னால பாட முடியாது. நீ இப்படி அடம் பிடிச்சா நான் அமைதியா போயிடுவேன்னு நினைச்சியா தீபா? எனக்கு பூ பாதையும் தெரியும், சிங்கப்பாதையும் தெரியும். நான் எதை கையில எடுக்கிறேன்னு என் முன்னாடி நிக்கிறவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. என்ன மிரட்டி பாக்குறீங்களா? உன்னை போய் மிரட்ட முடியுமாமா? நான் மிரட்டல. ஹலோ அக்கா. நீனு கோயில்ல தான் இருக்கியா தீபா? ஆமாக்கா. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. கடவுள் உன் பக்கம் இருக்காரு தீபா. நீ எதுக்குமே கவலைப்படாத. என்னாச்சுக்கா? எதுக்காக இப்ப இப்படி சொல்றீங்க? கார்த்திக் கிட்ட உண்மையை சொல்ல போறேன்னு கோவில்ல உன்கிட்ட சவால் விட்டுட்டு போனார்ல சிதம்பரம். அவர் போன கார் ஆக்சிடென்ட் ஆகி
உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. என்னக்கா சொல்றீங்க? உங்களுக்கு இதெல்லாம் யார் சொன்னா? டிவி ஃபிளாஷ் நியூஸ்ல அதுதான் போயிட்டு இருக்கு. பார்த்த உடனே நான் உனக்கு கால் பண்ணேன். பாவம்க்கா சிதம்பரம் சார். நீ அவருக்காக பாவம் பாக்குற, பரிதாபப்படுற. ஆனா அவரு உன் விஷயத்துல அப்படி நினைக்கலையே. எவ்வளவு பேச்சு பேசினாரு, உன்னை பழி வாங்க எவ்வளவு துடிச்சாரு. இப்ப என்னாச்சு? சரி அதை விடு. நான் உனக்கு எதுக்காக கால் பண்ணேன்னா, கோவில்ல இருந்து போற வழியில ஆக்சிடென்ட் ஆனதுனால கண்டிப்பா சிதம்பரம் கார்த்திக் கிட்ட நீதான் பல்லவிங்கிற உண்மைய சொல்லிருக்க வாய்ப்பில்ல. இனிமே சொல்லவும் வாய்ப்பில்ல. அதனால நீ அவசரப்பட்டு கார்த்திக் கிட்ட பல்லவி நீதான்னு சொல்ல வேண்டாம். இத சொல்லதான் நான் உனக்கு கால் பண்ணேன். கார்த்திக் சார் கிட்ட சிதம்பரம் சொல்லியிருந்தாலும் சொல்லாம இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. நான் முடிவெடுத்தது எடுத்ததுதான். கார்த்திக் சார் கிட்ட நான் உண்மையை சொல்லிட போறேன். தீபா, என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒன்னும் கார்த்திக் கிட்ட எப்பவுமே உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்லல. இன்னைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம்னு தான் சொல்றேன். நாளைக்கு உன் பர்த்டே இல்ல. பர்த்டே அன்னைக்கு கார்த்திக் கிட்ட சொன்னா பிறந்த நாளுங்கிறதால கார்த்தி உன் மேல அதிகமா கோவப்பட மாட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் தீபா, எனக்காக உன் பர்த்டே அன்னைக்கு கார்த்திக் கிட்ட சொல்லு, சரியா? சரி, சீக்கிரம் வீட்டுக்கு வா.